அடுத்தபடியாக தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர் கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய பொன்குமார் அவர்கள் உரையாற்றுவார்கள். தலைவர் தளபதி உள்ளிட்ட அவைக்கு நன்றி. வணக்கம். திமுக கழகத்தின் 10வது மாநில மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருச்சி மாவட்டமே பத்தாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மக்கள் கடல் அலை இங்கே திரண்டு வந்திருக்கிறது. சென்னையிலிருந்து திருச்சிக்கு 3 மணி நேரத்தில் வந்துட்டோம். திருச்சி டவுன்ல இருந்து இந்த மாநாட்டு அரங்குக்கு வருவதற்கு 4 மணி நேரம் ஆச்சு. என் கூட வந்தவர் கேட்டாரு, எங்க ஒரு போலீஸ்காரமே காணலன்னு. நான் சொன்னேன், தலைவர் காலையில கிளம்பி கார்ல வந்தா எப்படி போலீஸ்காரன் வருவான்? கார்ல கிளம்பி விமான நிலையத்துக்கு வந்து விமானத்திலிருந்து தனி விமானத்துல வந்து ஹெலிகாப்டர்ல போய் அப்புறம் கார்ல போனார்னா போலீஸ்காரன் வந்திருப்பான். 10 நாளைக்கு பின்னாடி போக வேண்டிய ஹெலிபேடுக்கு 100 பேர் காவல் இருக்கிறான் போலீஸ்காரன். நான் கேட்கிறேன், காவல்துறை அதிகாரிகளே, உங்களுக்கு ஒரு இதயம் என்று ஒன்று இல்லவே இல்லையா? எவ்வளவு உங்களுக்காக தலைவர் கலைஞர் வாரி கொடுத்திருப்பார், மனசாட்சி இல்லையா? இன்றைக்கு இவ்வளவு பெரிய கூட்டம். பேராசிரியர் அவர்களே நேற்று சொன்னார்கள், நானே இந்த கூட்டத்தை பார்க்கலன்னு. அவரே சொன்னா, நாங்கெல்லாம் இந்த கூட்டத்தை எங்கிருந்து பார்த்திருப்போம்? இந்த கூட்டத்தை பார்த்து நேற்றும் இன்றும் பேசியவர்கள் சொன்னார்கள், 40ம் நமது என்று சொன்னார்கள். எனக்கு அதை தாண்டி இன்னொரு செய்தி எனக்கு கிடைக்கிறது. இந்த நாட்டில் பல பேர் கங்கணம் கட்டிக்கொண்டு திமுக அழிந்துவிடும், அழித்து விடுவோம் என்று பகல் கனவு கண்டவனுக்கு சரியான சம்மட்டி அடியை இந்த மாநாடு கொடுத்துக் கொண்டிருக்கிறது. பன்முனை தாக்குதல், திமுக கலைஞர் மீது நாள்தோறும் தாக்குதல். அந்த அம்மா விமர்சனம் பண்ணா ஏற்றுக்கொள்ளலாம். ஒரு ஆளுங்கட்சி எதிர்கட்சி சம்பந்தமே இல்லாதவர் தினந்தோறும் பேசலாம், பேட்டி கொடுக்கிறான், எழுதி கொண்டிருக்கிறான். திமுகவையும் கலைஞரையும் விமர்சனம் பண்ணி இந்த விஷயத்துல பீஸ் வாங்காத வக்கீல அண்ணா திமுகவுக்கு பல பேர் கிளம்பி இருக்கிறான். ஆனா இதுக்கு வாய்தா மட்டும் வாங்காம தினந்தோறும் திமுகவை விமர்சனம் பண்றான். இதுக்கு மட்டும் வாய்தா வாங்க மாட்டான். நாள்தோறும் விமர்சனங்கள். இதுக்கு ஒரு தலைமை வழக்கறிஞர் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், திமுகவிற்கு மறுவாழ்வு கொடுத்து விடாதீர்கள். உனக்கும் திமுகவுக்கு என்ன சம்பந்தம்? உனக்கும் அதிமுகவுக்கு என்ன சம்பந்தம்? உனக்கு என்னையா கொடையுது? திமுகவிற்கு மறுவாழ்வு கொடுத்து விடாதீர்கள். அவர் சொல்றார், முதலமைச்சருடைய சொத்து குவிப்பு வழக்கில் எந்த நீதிபதி விசாரிக்க வேண்டும், எந்த வழக்கறிஞர் இருக்க வேண்டும் என்று கலைஞர் விரும்புகிறார் என்று ஒரு பொய் சொல்றதுக்கு அளவு வேண்டாமா? கோயா பல்ஸ பார்த்திருக்கிறோம், இது சோயா பல்ஸ். எதுக்கு இவ்வளவு விமர்சனங்கள்? கலைஞர் மீது எதற்கு இவ்வளவு தாக்குதல்? கலைஞரை பிடிக்காமையா? இந்த நாட்டில் கலைஞரை பிடிக்காம ஒருத்தவனும் இருக்க முடியாது. ஏதாவது ஒரு வகையில் அவருடைய பேச்சாற்றல், எழுத்தாற்றல், உடனுக்குடன் பதில் சொல்லுகிற திறமை, அவருடைய உழைப்பு, மற்றவரை மதிக்கிற பண்பு, ஒன்றில் ஜெயலலிதா உட்பட கலைஞரை நேசிப்பார்கள். கலைஞரை எதிர்க்கிறவன் விருக்கிறவன் இந்த நாட்டில் இருக்க முடியாது. ஆனாலும் கலைஞரை நாள்தோறும் சம்பந்தமில்லாதவன் தாக்குகிறான் என்றால் கலைஞர் மீது இருக்கிற கோபம் அல்ல, அவர்களுக்கு திமுகவின் மீது, திமுக தாங்கி இருக்கிற திராவிட கொள்கையின் மீது. கால்ல போட வேண்டிய செருப்புல கையில, தோளுல போட வேண்டிய துண்டை கையிடுப்பல கட்டிக்கொண்டு இருந்த தமிழன் தலை நிமிர்ந்து நின்றானே, சுயமரியாதையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறானே, இதற்கு காரணத்தை பொறுத்துக் கொள்ள முடியாதவர்கள், இதற்கு காரணமான திமுகவை, இதற்கு காரணமான கலைஞர் மீது பானத்தை தொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் இந்த மாநாட்டின் வாயிலாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். அருமை தோழர்களே, அடித்தட்டு மக்கள்,
ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட உழைக்கிற பாட்டாளி மக்கள் என்றைக்கும் நெஞ்சு நிமிர்ந்து பாதுகாப்போடு இருக்க வேண்டுமானால் கடந்து திமுக என்பது அணையாமல் பாதுகாக்கப்பட வேண்டியது ஒவ்வொரு தமிழனுடைய கடமை. நாடாளுமன்ற தேர்தல் வருது. அடுத்த பிரதமரை தேர்வு செய்ய இருக்கிறார்கள். இந்த நாட்டுக்கு இதுவரையில் ஒரு பிரதமர், இனிமே வடக்கில் ஒரு பிரதமர், தெற்குல ஒரு பிரதமர், மேற்குல ஒரு பிரதமர், கிழக்குல ஒரு பிரதமர், மத்தியில ஒரு பிரதமர், இவ்வளவு பேர் இருக்கிறான். ஏன்னா அவ்வளவு பிரதமர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சில பேர் கனவு காண்கிறார்கள், சில பேர் நான் தான் பிரதமர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பத்திரிகையில் எழுதுறான், ஜோசியம் சொல்றான், அடுத்து இந்தியாவினுடைய பிரதமராக வருபவர் ஒரு கல்யாணம் ஆகாத ஆளா இருப்பார் என்றான். சொல்லிட்டு அதுக்கு விளக்கம், மோடிக்கு கல்யாணம் ஆகல, ராகுலுக்கு கல்யாணம் ஆகல, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அம்மாவுக்கு கல்யாணம் ஆகல, யூபியில் இருக்கிற அம்மாவுக்கு கல்யாணம் ஆகல, மேற்கு வங்காளத்தில் இருக்கிற அம்மாவுக்கு கல்யாணம். இது என்னடா ஜோசியம்? கல்யாணம் ஆகாதவ தான் பிரதமர் ஆவான்னா பல பேர் கல்யாணமே பண்ணிருக்க மாட்டானே. இந்த செய்தியை ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தான்னா இந்தியாவுடைய மக்கள் தொகை 125 கோடியா உயர்ந்திருக்காத. அவன் அப்படி ஒரு ஜோசியம். இன்னொரு ஜோசியம் இந்த அம்மாவுக்கு சொல்லி இருக்கிறான், குறிஞ்சி நிலத்துல குறிப்பிட்ட காலம் குடியிருந்தால் தரணி ஆளக்கூடிய வாய்ப்பு பாக்கியம் கிடைக்கும். ஆகவேதான் இந்த அம்மா கொடநாட்டில் போய் மந்திர மாந்திரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டை ஜோசியம் ஆண்டு கொண்டிருக்கிறது. சட்டமன்றத்தில் பட்ஜெட்டை தாக்கல் செய்வது என்பது ஒரு மரபு. ஆளுநர் சொல்ற காலத்துல, சொல்ற நேரத்துல. ஒரு ஜோசியக்காரன் சொன்னா வியாழக்கிழமை காலையில 10 மணிக்கு தாக்கல் பண்ணுங்க. அடுத்த ஜோசியக்காரன் வந்தான், இல்ல இல்ல 11 மணிக்கு தாக்கல் பண்ணுங்க. 11 மணிக்கு மாத்திட்டாங்க. அதைத்தான் தளபதி அவர்கள் கடுமையாக எதிர்த்தார்கள். ஜோசியமும் காணொளி காட்சியும் தான் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. ஜோசியத்தை நம்பர் உருப்பட முடியுமா? ஒரு ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர் இருந்தான், அவனுக்கு கடுமையான நோய் வாய்ப்பட்டு போயிடுச்சு. உடனே அவன் குடும்ப ஜோசியரை கூப்பிட சொல்றான். குடும்ப ஜோசியர் வெளியூருக்கு போயிட்டான், வர்றதுக்கு 10 நாள் ஆகும். பக்கத்து ஊர்ல ஒரு ஜோசியரை கூப்பிட்டு வந்தான். அந்த ஜோசியர் இவருடைய ஜாதகத்தை பார்த்துட்டு, உங்களுக்கு பெரிய கண்டம் இருக்கு, 2 மாசத்துல செத்து போயிடுவீங்க, அதனால இதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும்னா. என்ன பரிகாரம்? ஒரு ஓமம் வளர்க்கணும். ஓமம் வளர்க்கிறவனுக்கு 100 பவுன் கொடுக்கணும், 100 பசுமாடு கொடுக்கணும்னா. ஓமம் வளர்க்கறாங்க. அந்த நேரத்தில் குடும்ப ஜோசியர் வந்துடுறார். என்னையா இந்த செல்வந்தர் வீட்டில் ஓமம் வளர்க்கறாங்கன்னு போது உண்மை நிலவரத்தை சொல்றாங்க. எவன் சொன்னவன் அவரு கண்டம் இருக்குன்னு நல்ல ஆயுசாச்ச உள்ள போனாரு. அந்த யாகம் வளர்க்கிற ஜோசியனை பார்த்து கட்டாமுட்டானாரு. உடனே அவன் சமஸ்கிருத பாஷையில 2 வேகமா கடமுடான்னா. டக்குன்னு இந்த குடும்ப ஜோசியம் அவர் ஜோசியர் காலில் விழுந்துட்டாரு. காலில் விழுந்துட்டாரு. அதுக்கப்புறம் வெளியே வந்து அவன் சிஷ்யன் கேட்டான், என்ன நடந்ததுன்னா, வேற ஒண்ணும் இல்லப்பா, நான் 100 பவுனும் 100 பசுமான ஏற்பாடு பண்ணி இருக்கிறேன், கெடுத்துடாதையா, வெளியே வந்து ஆளுக்கு 50-50 எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னானா. அந்த டீலிங் பிடிச்சிருந்தது, அதனால அவர் காலில் விழுந்தான். ஆக இப்படி ஜோசிய ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. தலைவர் கலைஞர் காலத்தில் எவ்வளவு திட்டங்கள் போட்டாரு. நீ இந்த 3 ஆண்டு காலத்தில் எந்த புதுசா ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கிறீங்க? தண்ணிய மக்களுக்கு வித்ததை தவிர, மக்களுக்கு காசு கொடுத்து தண்ணியை வாங்கக்கூடிய நிலையை செய்ததை தவிர ஏதாவது உருப்படியா இந்த அரசாங்கம் செய்திருக்கிறதா? தலைவர் ஆட்சியில் செய்த திட்டங்கள் கோடி கோடி. எனவே நீங்கள் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளையும் திமுக அணிக்கு வழங்குவதுதான் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு உகந்தது என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
அடுத்தபடியாக